வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 6 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,581 152 பிடிஎஸ் 0.19 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். என்டிபிசி 1.82 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். டிசிஎஸ் 1.91 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,624.65 0.04 விழுக்காடு ஆக உள்ளது. 0.04 விழுக்காடு உயர்ந்தது. என்எஸ்சியின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 0.19% உயர்ந்து இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் ஏற்றத்துடன் முடிவடைந்தன. நேற்று பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.19 விழுக்காடு உயர்ந்து 78,581 புள்ளிகளிலும் என்எஸ்சி நிஃப்டி 50 0.04 விழுக்காடு உயர்ந்து 24,624.65 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. தனிப்பட்ட பங்குகளில் எஸ்பிஐ 1.18 விழுக்காடு உயர்ந்து ரூபாய் ஆகவும் டிசிஎஸ் 1.91 விழுக்காடு சரிந்து ரூபாய் ஆகவும் நேற்று நிறைவடைந்தன. ரிசர்வ் வங்கி சிறப்பு சாளரத்தை மூடுவதால் இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு 3 மாத உச்சத்தை எட்டியது. இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வாராந்திர உயர்வுடன் 3 மாத உச்சத்தை எட்டியுள்ளது. ரிசர்வ் வங்கி சிறப்பு சாளரத்தை மூடுவதால் இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு 3 மாத உச்சத்தை எட்டியது. இதற்கிடையில் $40.80 பில்லியன் விரைவான டாலர் வரத்து இருந்தபோதிலும் சிறப்பு அந்நிய செலாவணி வைப்பு சாளரம் திட்டமிட்டபடி மூடப்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஜூலை மாத சேவைத்துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளுக்கு மேலான குறைந்தபட்ச அளவிற்கு சரிந்தது. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் சேவைத்துறை வளர்ச்சி தேவை குறைந்ததால் 4 ஆண்டுகளுக்கு மேலான குறைந்தபட்ச அளவிற்கு சரிந்துள்ளதாக பிஎம்ஐ தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் ஜூலை மாத சேவைத்துறை வளர்ச்சி 4 ஆண்டுகளுக்கு மேலான குறைந்தபட்ச அளவிற்கு சரிந்தது. இந்த மந்தநிலை இருந்தபோதிலும் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மத்திய அரசு தனது மூலதனச் செலவு கேபெக்ஸ் உந்துதலை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. நுகர்வோருக்கான வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த கடன் வட்டி விகித விதிகளை தரப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டம். கடன் விலை நிர்ணயத்தில் சீரான தன்மையை உறுதிப்படுத்தவும் நுகர்வோர் பாதுகாப்பை மேம்படுத்தவும் கடன் வட்டி விகித விதிகளை தரப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி முன்மொழிந்துள்ளது. நுகர்வோருக்கான வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த கடன் வட்டி விகித விதிகளை தரப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டம். இந்த முயற்சி அனைத்து நிதி நிறுவனங்களிலும் கடன் விகிதங்களை மேலும் வெளிப்படையானதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலகளாவிய சந்தை மாற்றங்களுக்கு மத்தியில் நேற்று தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்ந்தன. சர்வதேச சந்தையில் நேற்று தங்கம் விலை 2.94 விழுக்காடு கணிசமாக உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,309.60 ஆக நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 1.98 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $62.24 ஆக நேற்று முடிவடைந்தது. ஹார்மோஸ் ஒப்பந்தத்திற்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $75.05 ஆக உயர்ந்து முடிவடைந்தது. நேற்று கச்சா எண்ணெய் விலை 0.63 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $75.05 ஆக நிறைவடைந்தது. மூலோபாய ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தொடர்பாக ஈரானும் ஓமானும் ஒப்பந்தம் எட்டியதை அடுத்து விலைகள் நிலையாக இருந்தன. நாஸ்டாக் சரிந்தபோதிலும் மத்திய கிழக்கு சுமூகமான சூழ்நிலையால் டவ் ஜோன்ஸ் சாதனை அளவை எட்டியது. மத்திய கிழக்கு சூழ்நிலை குறித்த சாதகமான எதிர்பார்ப்புகளால் புதன்கிழமை டவ் ஜோன்ஸ் தொழில்துறை சராசரி எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியது. இருப்பினும் ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் ஏஎம்டி போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களின் சரிவால் நாஸ்டாக் குறியீடு வீழ்ச்சியடைந்தது. சில்லறை முதலீட்டாளர்களின் ஆர்வம் இருந்தபோதிலும் பெரும் ஏஐ செலவு திட்டங்களால் ஸ்பேஸ்எக்ஸ் பங்குகள் சரிவு. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் முதல் வருவாய் அறிக்கை செயற்கை நுண்ணறிவுக்கான ஏஐ பெரும் செலவு திட்டங்களை வெளிப்படுத்தியதை அடுத்து அதன் பங்குகள் கடுமையாக சரிந்தன. இந்த விலை வீழ்ச்சிக்கு மத்தியிலும் சில்லறை முதலீட்டாளர்கள் புதன்கிழமை பங்குகளை தீவிரமாக வாங்கினர். முக்கிய ஏஐ தலைமை மாற்றத்தை தொடர்ந்து ஆல்பபெட் பங்குகள் 4% சரிந்தன. கூகுளின் ஏஐ பிரிவில் ஏற்பட்ட முக்கிய தலைமை மாற்றத்தை தொடர்ந்து புதன்கிழமை ஆல்பபெட்டின் கிளாஸ் சி பங்குகள் 4 விழுக்காடு சரிந்தன. கூகுளின் டீப்மைண்ட் தலைவர் நிறுவனத்திற்குள் தனது பொறுப்பை மாற்றியதை அடுத்து இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஏவுகணை தாக்குதலால் ஏமன் கடல் அருகே இந்திய கப்பல் மூழ்கியது. மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பு. ஏமன் கடல் பகுதிக்கு அருகே ஏவுகணை தாக்கியதில் இந்திய கப்பல் ஒன்று மூழ்கியதாக இந்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். இந்த சம்பவம் உலகளாவிய வர்த்தக பாதைகளில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்களையும் இடையூறுகளையும் காட்டுகிறது. எஃப்டி வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு.
பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,309.60 2.94 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,31,774 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 2.94 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,186.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $62.24 1.98 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,903 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.98 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $61.03 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $75.05 0.63 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.63 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $74.58 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.11 0.27 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 27 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.37 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2,906 ரூபாய். பெங்களூரு $944.50 $2,821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 2,985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50 $2,921 ரூபாய் 50 இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.